ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோடி. நாம எதுவுமே பண்ணாம கல்யாணத்தை பண்ண போனா பரமனுக்கு ஏதோ குறை இருக்கு, அதனாலதான் இப்படி சாதாரணமான வீட்டுல பொண்ணு எடுக்கிறாங்கன்னு கலாமாவை தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஐயோ, எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. அதுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீட விக்கலாமா? அது தப்பு இல்லையா? இங்க பாரு இளமதி, ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. இத பாரு, நீ எதையும் மனசுல வச்சுக்காத, பாத்துக்கலாம். என்னப்பா நீங்களும் சேர்ந்துகிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போய் தங்குவீங்க? இங்க பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் இங்க இருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் தங்கறதுக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய வீடு? ஒரே ஒரு ரூம வாடகைக்கு எடுத்தா போதாதா? தயவு செஞ்சு இப்படி எதுவும் பண்ணாதீங்க, வேண்டாம். யாரு பண்ணாததையா நாங்க பண்றோம்? இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எங்க மக சந்தோஷமா வாழணும், அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். இதெல்லாம் சாதாரணமான விஷயம், சும்மா பெருசு பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? அதே மாதிரி இத பரமன் கிட்டே அவங்க அம்மா கிட்டே சொல்லி பெருசு பண்ண, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ, சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இதோட அதை விட்டுரு. நாங்க பெரியவங்க தானே, எதை எப்போ எப்படி பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். குடு. இது என்ன விளையாட்டா? வாங்க போ. என்ன நர்மதா இது? கண்டிப்பா எங்க அம்மா தான் ஏதோ பண்ணிருப்பாங்க. இத பாருமா நர்மதா, இந்த விஷயத்துல உங்க அம்மா எந்த சூழ்ச்சியும் பண்ணல. எப்பவுமே உங்க அம்மாவுக்கு இந்த வீட்டு மேல ஒரு கண்ணு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். யாருக்கும் வித்து அவங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஒத்து போகாம சண்டை வந்தா அது பெரிய பிரச்சனையாகுமா? அதனாலதான் நானே போய் லீலாவதி கிட்ட பேசி இத வாங்கிக்கிறியான்னு கேட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாம கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க இங்க இருந்துக்கிட்டோமான்னு கேட்டதுக்கு அவளும் பெருந்தன்மையா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இங்கேயே இருந்துக்குங்கன்னு சொன்னா. அதனால தயவு செஞ்சு உங்க அம்மாவை தப்பா நினைச்சுக்காத. இத பாரு, இதெல்லாம் நானா பண்ணதுதான், சரியா? என்ன நர்மதா, பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து நிக்குது. ஒரு சைடுல அந்த கலாமா பிரச்சனை பண்றாங்கன்னு பார்த்தா இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு கல்யாணமே வேணான்னு முடிவெடுத்ததுதான் நல்லதுன்னு தோணுது. ஏய், ஏண்டி நீ இப்படி நெகட்டிவாலாம் திங்க் பண்ற? நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எல்லாம் நல்லபடியா முடியும், நீ எதுவும் கவலை எல்லாம் படாத. என்ன ஏதோ அவசரம் நீங்க? என்ன விஷயம்? அவசரம் மட்டும் இல்ல, அவசியமான விஷயமும் கூட. அத கேட்டா நீங்க அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க ரிஷி. அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அந்த இளமதியோட கல்யாண செலவுக்காக குமரேசனும் காந்திமதியும் பணத்துக்காக அலமோதிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு அலமோதணும்? அவங்க தான் பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிருக்காங்களே, அவங்களே மொத்த செலவையும் பார்த்துப்பாங்களே. அந்த அம்மா என்னமோ செய்யறேன்னு தான் சொன்னாங்க. இவங்க தான் தன்மானத்துல சிங்கம் புலி கரடியாச்சே. அதனால நாங்களே செலவு பண்ணி மாப்பிள்ளைக்கு நகை போடுறோம், இளமதிக்கு நகை போடுறோம், கல்யாணத்துக்கும் செலவு பண்றோம்னு கமிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனால 35 லட்சம் பணம் தேவைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேரா என்கிட்டயே வந்து இந்த வீட்டை உங்களுக்கே வித்துடுறோம், ஒரு 35 லட்சம் பணம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் கிடைச்சது சான்ஸ்னு ஓகேன்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்ட ஒரு 30 லட்சம் ரூபாவை எடுத்து கொடுத்துட்டோம்னா சரின்னு சொல்லிடுவாங்க. நீங்க மட்டும் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போதும். பணத்தை அவங்க மூஞ்சில வீசிட்டு வீட்டை என் பேர்ல மாத்திப்பேன். நல்ல ஐடியா தாங்க. அது மட்டும் இல்ல ரிஷி சார், குமரேசனும் காந்திமதியும் எப்படியாவது கல்யாணம் வரைக்கும் நாங்க இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் சரின்னு பில்டப் பண்ணிருக்கேன்.
வீட்டை என் பேர்ல மாத்தின அடுத்த நிமிஷமே அவங்க 2 பேரையும் கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்த போறேன். வெரி குட், செம ஐடியா. இளமதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கலா தான் வரதட்சணை கேட்டாங்கன்னு அவங்க கிட்டே சண்டைக்கு போயிடுவா. அப்புறம் கல்யாணம் நிக்கும், வீடும் போயிடும், அவங்க நடுத்தெருவுல தான் நிப்பாங்க. அப்போ என் வேலை ஈஸி ஆயிடும். எதுவும் இல்லாத இளமதி கடைசியில நாங்க சொல்ற பேச்சு தானே கேட்டாகணும். ம், ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கலா கூட சண்டை வந்துட்டா கலா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. ஆமா ஆமா, இதெல்லாம் யோசிச்சுதான் ரிஷி சார் பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும்னு உங்களை தேடி வந்திருக்கேன். ரிஷி சார், நீங்க மட்டும் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஒரு பிரச்சனையும் இல்ல. நாம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அவ்வளவுதானே, நான் எப்படியாவது இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. அது முடிஞ்சு வீடு உங்க கைக்கு மாறினதுக்கு அப்புறம் அந்த குமரேசனையும் காந்திமதியும் வெளியேற்ற பாருங்க. இது அத்தனைக்கும் காரணம் கலாங்கிற மாதிரி நாம அந்த இளமதிக்கு தெரிய வைப்போம். அதுக்கப்புறம் நாம நினைச்சது தானா நடக்க போகுது இல்லையா? ம், இதுக்காக தானே ரிஷி சார் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சந்தோஷமா போங்க, பணத்தை மட்டும் கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகேங்க. ச்சே, எங்க அம்மாவுக்கு பயங்கர கேவலமான புத்திடி. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தணும், இல்லனா உன் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல. நான் இப்பவே போய் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். வேணா நர்மதா, அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்? ஏன்னா இத்தனை பிரச்சனைக்கும் மூல காரணம் உன் அம்மா கிடையாது. உங்க அம்மா எத்தனையோ தடவை என்னென்னமோ விஷயம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இந்த விஷயத்துல கேம் ஆடுறது அந்த கலா அம்மா தான். அப்படியா சொல்ற? நிச்சயமா நர்மதா, ஏதோ ஒரு விஷயத்துல அப்பா அம்மா காதுல விழுற மாதிரி ஏதோ பேசி வரதட்சணை வேணும் அது இதுன்னு சொல்லி இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால இவங்களும் வேற வழி இல்லாம நாங்க தரோன்னு கமிட் பண்ணிருக்காங்க. அந்த கலாமாவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட பெரிய அளவுல பணம் கிடையாது. வரதட்சணை அது இதுன்னு கேட்டா கண்டிப்பா அந்த பணத்தை ரெடி பண்றதுக்காக போராடுவாங்க. அதனால டைம் ஆகும். அப்போ கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா தள்ளி போகும்னு தான் அவங்களோட கணக்கு. இப்ப என்ன இளமதி பண்றது? அவங்க கணக்க தப்பு கணக்காக்கணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஹே, அவங்க கிட்ட இருக்கிற பண பலம் ஆள் பலத்துக்கு முன்னாடி நம்மளால மோத முடியுமா? ஏன் மோத முடியாது? மூளையால மோத முடியும். அதுக்கு முன்னாடி அவங்க நிக்கவே முடியாது. என்னடி சொல்ற? இவ்ளோ பெரிய ஆபத்துல இருக்கும். இது உயிரே போகிற ஆபத்து. என் அப்பா அம்மா ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கிற பரம்பரை வீடு. இதுக்கு முன்னாடி அப்பாவோட குடும்பத்துல இருந்த பெரியவங்க எல்லாம் வாழ்ந்த வீடு. இந்த வீட்டை போய் விக்கிறதுக்கு நான் விட்டுருவேனா? இந்த வீட்ல அப்பாவும் அம்மாவும் சந்தோஷமா வாழணும். அவங்க வாடகை வீட்டுக்கோ இல்ல வேற எங்கேயும் போக கூடாது. இத காப்பாத்துறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நர்மதா. என்கிட்ட நேர்மையான நோக்கம் இருக்கும்போது என்னை சுத்தி இருக்கிற எல்லாமே எனக்கு உதவி பண்ணும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.